ஆமா அப்படின்னா உனக்கு மத்தாவதுக்கு ஆவாதான். பட்டாசு பட்டாசு நான் பொண்ணா இல்ல. சரி சரி காளிபா பிடி கூடப்பா. இறங்கி வாடா. அடி போட்டு விட்டு. இறங்கி வாங்கடா. அப்படி பத்த வை கூடாது. சரி சரி. அந்த பொட்டியறதா பொட்டியறத மகனா. அதுக்கு ஒரு வேலை இருக்கு. டேய் காளிபா. வாடா. ஐயா நம்ம நேர்கால கட்டியா. டேய் வாடா. நான் முன்ன சாவறதுக்குள்ள அவங்க அம்மால ஓகே இவன் சாவணும்டா. கனமா பேச்சல் வந்தா பக்கத்துல நிக்கிறோம். நிறுத்திடுறா. ஒரு பொம்பளை வந்தா என்ன அழகு என்ன அழகு. எனக்கு மனசுல ஆசையா இருக்குது. மனசுல ஆசையா இருக்குது. ஆனா அனுபவிக்க முடியல. இப்போ ஒருத்தி வந்திருக்கிறா. எது இவகிட்டனாலும் போலாமா அப்படின்னு கேட்டா முடியாது. இருறா இருறா முடியாதான்னு தலை குத்துல விட்டுக்கிட்டான் என் தம்பி. சொல்லுவோம் கண்டார ஒளி போய் நான் சாவாத உயிரோட இருந்தாலும் இவன் சாவணும். பத்த வேண்டாம் பத்த வேண்டாம். அவன் உயிரோடு என்னடா பண்ண போறான். எவ்வளவு நாளைக்கு பண்ண வச்சுக்கிட்டு ஆளு விட்டோம். தலைவுல திரி இருக்குதுல்ல இந்த பட்டாசுக்கு. ஆமா இந்த வெடிக்கு தலைவுல திரி இருக்குது. அத்தை சோடு தானே இருக்குது. என்னடா பண்றாது இந்த செலவு இந்த மட்டும் என்னடா பண்றான். அச்சோடு வச்சுக்கிது குமாரே நான் சாவல. இனிமேல் இவன் இருந்து என்னது ஒண்ணும் போய் தொலைஞ்சா பரவாயில்ல நினைக்கிறாங்க. இவன் இருந்து இன்னும் நீ இருந்து இனிமேல் என்னது சாதிக்க போற இல்ல. அவனும் பச்சாய் கொண்டு போய் நீ செத்து போற. பல்ல சராயாட்டம் கெஞ்சிரி போட்டப்பல வந்தா என்ன தயலி என்ன ஒரு பெண்கள் தான் கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை இல்லையா. அப்படி பல்ல கெஞ்சிக்கிட்டு தெரியுத. வந்தான போலாமாங்கிற இந்தான போலாமாங்கிற என்னமா ஆசையா கூப்பிடுறேன். முடியல. நீ என்ன பண்ண போற. நானே படுத்தாச்சு இல்லைன்னா நீ ஏதாவது பண்ண முடியுமோனால. இப்படி இருந்தால் நெடிய நேரம் ஆகின்றது. சீராக அமர்ந்திருக்கும் மாபெரும் தெய்வீக திரு சபை சபை அரங்கேற்றம் செய்தது எதுக்கு. ஐயமுத்து சின்னம்மா 18 ஆண்டு காலம் முடிந்தது. மற்றும் அவருடைய குடும்பத்தினர்கள் இன்று நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்காங்க. இருந்தாலும் ஆண்டு மணிந்த ஐயமுத்து சின்னம்மா அம்மா சாந்தமனையில் கண்ணாடி சந்தன சோலையிலே அம்மா சந்தன சோலையிலே அவரு தாண்ட இடமெல்லாம் ஐயமுத்து ஐயா அவர்களும்
சின்னம்மா தாய் அவர்களா ஆண்டு மடிந்த 18 தெய்வங்கள் ஆமா இறைவனடி சேர்ந்தார். அவருடைய குடும்பத்தினருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம கூட்டம் குலையாம கொண்டப்பூ வாடாம எந்த முகம் போனாலும் தங்க முகமாக சீரு சிறப்போடு குழந்தைகள் படிக்கின்ற கல்வி செய்கின்ற தொழில் என்றென்னும் சிறப்பாக ஓங்கி வளர ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை வணங்குகின்றோம். ராமோஜயம். அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில் நீங்க யாரு? உங்க பேர் என்ன? உங்களால இன்று என்ன நடக்க போகிறது? ஒண்ணு நடக்குது. ஆனா என்ன நடக்குது? அது என்ன நடக்குதுன்னு விடியற வரைக்கும் தூங்காம பாரு. தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு விடிந்த பிறகு இந்த சம்பளத்தை விட இன்னொன்னு ஒரு 150 சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் இந்த நலாங்கனி திருமணத்தில் நீங்க யாரு? உங்க பேர் என்ன? உங்களால என்ன நடக்க போகிறது? என்னுடைய பெயர்தான் நலாங்கண்ணி. அம்மா வேளாங்கண்ணி, அம்மா வேளாங்கண்ணி, கன்னியாகுமரி நலாயினி என்று சொல்லக்கூடிய நலாங்கண்ணி. உங்க பெயரோ நலாயினி என்று சொல்லப்பட்ட நலாங்கண்ணி. இப்படி உங்க பெயரோ நலாங்கண்ணி. இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? தந்தையார் நலமகாராஜன். ஆமா, தமையேந்தி. தமையேந்திக்கும் நலமகாராஜனுக்கும் பிறந்த உங்க பெயரோ நலாங்கண்ணியாக இருந்தாலும் நீங்க ஒருவரா பிறந்தீர்கள். தபநாபி என்னுடன் பிறந்தது. அப்படி பிறந்து சிறப்போடு நாங்க வாழ்ந்து வந்தாலும் காலை எழுந்தவுடனே கண்கண்ட தெய்வம் என்று தாய் தந்தையை வணங்குவது என்னுடைய வழக்கம். அதனால என் தாய் தந்தையை சந்திக்கணும். இன்னைக்கு நான் போய் தாய் தந்தையை சந்தித்து நான் பாதத்தை பணியணும், ஆசீர்வாதத்தை வாங்கணும்.
தங்களுடைய திவ்ய பாதத்திற்கு 1000 கோடி மலர்களை கொட்டி இருவருடைய பாதத்தையும் அடிபணிகின்றேன் அம்மா. உலகிலே சுகமாக வாழ்வாய் அம்மா. அப்பா மகளே இருந்தாலும் எந்த நாயும்
திருமணமாக என்னை அழைத்திருக்கீங்க. ஆ. இருவருடைய முகத்திலும் ஆனந்த சந்தோஷம். சந்தோஷம். இவ்வளவு ஒரு சந்தோஷமான ஆ. காரியத்திற்காக என்ன அழைச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியுது. ஆமா. அது என்னன்னு தெரியலமா? ஏமா காரணம் இல்லாம எங்க அப்பா கூப்பிடுவோம் அப்படி சந்தையில இருக்கிற மாதிரி. என்ன உன்னை எதற்காக எனக்காக என்ன காரணம்? அந்த விஷயத்தை கேட்டா நீயே சந்தோஷப்படுவடி. அப்படி என்ன அப்பா, என்ன அவ்வளவு சந்தோஷமான விஷயம் என்ன? அப்படியா? கல்யாண காரியமா உந்தனை அழைத்தோம், திருமண காரியமாக சரி என்னுடைய மகள் அழைத்திருக்கிறேன். ஆமாமா. ஆமாமா. நம்ம அரண்மனையில கல்யாணம்னு சொல்றீங்களே, கல்யாணம் யாருக்குப்பா? யாருக்காக கல்யாணம் இவ்வளவு தடப்படல ஏற்பாடு செய்யலாம்னு சொல்லி சந்தோஷமா இருக்கீங்க? ஐயோ கையும் ஓடல காலும் ஓடல. ஐயோ என்ன அவர்கிட்ட போட்டுமா? கையும் கால் இழுத்துக்கும் பக்கவாதம் இல்லங்க. மகள் அன்பு பாசத்தோட வளர்ந்தவள். ஆமா. பாளையத்தில் செல்வாள், அரண்மனை வருவாள், விளையாடுவாள், உண்ணுவாள், உறங்குவாள். ஆமா. அதனால இப்ப இப்படி விஷயம் அவளுக்கு தெரியல. ஆமாங்க. நீதான் எடுத்து சொல்லிருக்கணும். அதான் சொன்னேனே. என்னன்னு? கல்யாணம்னு. ஐயோ நான் ஐயர்கிட்ட போட்டுமா, பந்தல் கட்ட போட்டுமா, ரேடியோ கட்ட போட்டுமா, செட்டு கட்ட போட்டுமா, மோள கட்ட போட்டுமா? நீ அடங்க மாட்ட. எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுற? ஆனா சொல்லி அனுப்புறதுக்குங்க கல்யாணத்துக்கு. முதல்ல மகளிர் விருப்பத்தை கேளு. மகளிர் விருப்பத்தை கேளு. நீங்க பாட்டுக்கு பேசுறீங்க, நீங்க பாட்டுக்கு சண்டை பண்றீங்க. நான் அநாத பிள்ளை தான். நான் தனியா கேக்குறேன். மகளிர் விருப்பத்தை கேளு, அப்புறமேட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். மகளே அட போ புடி புடிச்சு. என்ன நாயோட இருக்குது கண்ணே? கல்யாண காரியமா இங்க சரி 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 விடு விடு கண்ணே. உனக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று நல்லது பண்ணாலும் சரி. ஏன்னா காலகாலத்துல உனக்கு பண்ணி வைக்கணுமா இல்லையா? பண்ணியா? இல்லம்மா என்ன எங்க அம்மா பண்ணி வைக்கணுங்கிற? அப்ப பண்ணி வா கண்ணே. திருமணம் தோளுக்கு மேல வளர்ந்து போயிட்டேன், பண்ணி வைக்கணும். ஆமா. அதனால எனக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டிய மனதில் ஆசை. அதனால உன்னோட விருப்பத்தை கேட்கவே உங்களை வரவழைத்தேன். ஏங்க நாமளே சம்மதிச்சிட்டோம், அவ என்ன மறுக்குவா போறா? இல்லம்மா, திருமணம் செய்து வாழ்பவள் அவள். மகளின் விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்தா அதுல எந்த ஒரு பயனும் இல்லையா? அதனால உன் மனதில் கண்ணே, இருக்க சொல்லு. உங்க அப்பாவுக்கும் எனக்கும் மனப்பூர்வமா சம்மதம் கல்யாணத்துக்கு. நாம சம்மதிச்சு என்ன பண்றது? கல்யாணம் செஞ்சிக்கா மகளே, உனக்கு திருமண ஏற்பாடுகள் செய்ய அதற்காக தான் உன்னை அழைத்தேன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அப்பா கல்யாணம் செஞ்சிக்கான்னு சொல்றீங்க. என் மனதில் இருக்கக்கூடிய எண்ணமெல்லாம் என்ன தெரியுமா? இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம். திருமணம் வேண்டாமா? ஏனம்மா, என்ன காரணம்? திருமணம் என்பது இப்பொழுது எனக்கு வேண்டாம்ப்பா. ஏ கண்ணு, இப்போதைக்கு வேணாங்கிறியே, ஏன் என்ன காரணம்? எல்லாம் கல்யாணம் போட கை கடிச்சா வச்சுனுக்குது. அம்மா, திருமணமாயி வாழ்ந்தவள் நாங்க. அதனால எங்களோட அனுபவத்துல சொல்றோம். காலகாலத்துல தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் மனதில் ஆசை. என்னை போல மன்னாதி மன்னரெல்லாம் இதுக்கு வந்த பிள்ளை அரண்மனையில் இருக்கிறா, திருமணம் செய்யவில்லை என்று என்னை நினைப்பார்கள். அதனால விருப்பத்தை மாற்றிக்கொள்ளமா. நாளைக்கு வயிற்றுல குழந்தை பிறந்தா நாங்க சாவறதுக்குள்ள அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சம் பார்த்துட்டு போயிருவோம். சொல்லம்மா, திருமணம் செய்து கொள். அப்பா கல்யாணம் எனக்கு இப்பொழுது வேண்டாம் அப்படின்னு எதனால சொல்றது காரணம்? அப்பா எனக்கு கன்னியா மடம் கட்டி கொடுங்க. நான் கவரி பூஜை செய்யறேன். 48 நாட்கள் ஒரு மண்டலம், 48 நாள் நான் கவரி பூஜை இடைவிடாம செய்யறேன். கவரி பூஜை செய்து நான் கவரி பூஜை முடித்ததுக்கு பிறகு எனக்கு கல்யாணம் எப்பொழுது எனக்கு வேண்டும் அப்படி என்று நான் உங்களிடத்தை சொல்றேனோ அப்பொழுது எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா போதும். அது வரைக்கும் எனக்கு திருமணம் வேண்டாமா? ஆமாமா, ஏன்னா திருமணமே வேண்டாம் என்றால் நம்ம இதை கேட்கலாம். இப்பொழுதுதான் உதைக்கலாம், அந்த வேலையை இருக்கக்கூடாது. ஏன் பிள்ளைய அடிக்காம வளர்த்தியா? ஆமா, ஏன் அடிக்கணுங்கிற? பிள்ளையின் விருப்பமே தந்தையின் விருப்பமாகும். அதனா உனக்கு எப்பொழுது திருமணம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ அப்பொழுது சொல்லமா. அருகிலேக்கு மந்திரி அழைத்து கண்ணையா மனம் கட்டி தருகிறேன், அங்கே கௌரி பூஜை செய்து கொண்டிரு. அவ்வேளையிலே உன் மனதிலே ஏதாவது மாற்றம் நடந்து இவரதான் திருமணம் செய்து கொள்ள மனதிலே விருப்பம் இருந்தா என்னிடம் சொல், நிறைவேற்றி இருக்கிறேன். அகட்டமா? ஐயோ
அரவணத்தில் இருக்கும் போது உன் மனதில் விருப்பப்பட்டு யாரையாவது திருமணம் செய்வதாக இருந்தா இந்த நம்ம அரசு முத்திரை பதித்த இந்த கல்யாண மோதிரம் முன்னிடம் இருக்கட்டும். இந்த மோதிரத்தை கொடுத்து அனுப்பு. அவர்தான் உனக்கேத்த கணவர் என்று நான் கண்டறிந்து திருமணம் ஏற்பாடு செய்கிறேன். ஆகட்டும் அப்பா. போய் வா. கன்னிகாமணி யாரு இங்கே? வாடா.